ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு நடக்க இருக்க COA எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாம் நடக்க போகுது. நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே நாளைக்கு 5th பேட்ச் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்களும் நல்லபடியாக பண்ணணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பண்ணணும், ஓகேங்களா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், இது பற்ற விஷயங்களும், டைம் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா, எப்படி வந்து அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லா கொஷின்ஸையும் அட்டன் பண்ணணும் கரெக்டாக, இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், ப்ளஸ் என்னென்ன திங்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹால் டிக்கெட், கம்பல்சரி ஹால் டிக்கெட் இருக்கணும். அடுத்து உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட், ஓகேங்களா, அது என்ன சார் டாக்குமெண்ட், ஐடி கார்டுன்னு நீங்கள் வந்து என்டர் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா, ஆதார் கார்டோ அல்லது டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருக்க ஒரு ஐடி கார்டு நீங்கள் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? டைப்பிங் எக்ஸாம் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும், அந்த நம்பர் வந்து இன்புட்டாக கொடுத்துருப்பீங்க. பட் COக்கு அது வந்து கேட்கல, ஆதார் டீட்டெயில் மட்டும் கேட்டிருந்தாங்க. இன்கேஸ் நீங்கள் ஆதார் டீட்டெயில் கொடுத்துருந்தீங்கன்னா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. இல்லை எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல அப்படின்னாலும் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. சார் என்கிட்ட ஆதார் கார்டு இல்லைங்க சார், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களோட காலேஜ் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைனா உங்களோட ரேஷன் கார்டு, அப்படி இல்லை உங்களோட டிரைவிங் லைசன்ஸ். ஸோ இந்த மாதிரி வேலிடான ஒரு ஐடி கார்டோட ஒரிஜினல் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயே ஆகணும். COA எக்ஸாமுக்கு இதை புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி COA, டைப் ரைட்டிங்கும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கம்பல்சரி ஒரு ஒரிஜினல் ஐடி கார்டை நீங்கள் அங்கே ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாம் சென்டரில். ஸோ என்ன பண்ணுறீங்க, ஹால் டிக்கெட், உங்களோட ஒரிஜினல் ஐடி கார்டு எடுத்துருவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவைப்படுறது. அடுத்து சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டே வந்து ஒரு எக்ஸாம் இருக்குது, இல்லை எனக்கு வந்து மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி டேட்டில் வந்து எனக்கு தியரி எக்ஸாம் வந்து செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது, இல்லை மாதிரி வேறு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த எக்ஸாமோட ஹால் டிக்கெட்டோ அல்லது வேறு ஏதோ டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிடுங்க நாளைக்கு. இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்கேஸ் நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் தியரி எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது உங்கள் நோட்டீஸ் போர்டில் உங்களோட ப்ராக்டிக்கல் டேட் என்னன்றது ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க எக்ஸாம் அன்றைக்கே இந்த எக்ஸாம் வந்தது, COA ப்ராக்டிக்கலும் வந்ததுன்னா நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமை வந்து வேறு ஒரு நாளைக்கு மாற்றிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணுறீங்க, உங்களோட செமஸ்டர் எக்ஸாம் ஹால் டிக்கெட்டோ அல்லது டெட் எக்ஸாம் இருக்குது ஆக்சுவலாக சண்டே, அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட டெட் எக்ஸாம் ஹால் டிக்கெட்டையும் கூட எடுத்துகிட்டு போங்க. எதுக்காகனா ஜஸ்ட் ஃபார் பேட்ச் சேஞ்சுக்காக, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பேட்ச் சேஞ்சுக்காக அதை எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? ஒரு லெட்டர் எழுதி இதை அட்டாச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டேட்டை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஓகே. அடுத்து வாட்டர் பாட்டில் கொண்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா உள்ளே வந்து நீங்கள் எழுந்து போகணும் அப்படின்னு நினச்சாலுமே ஒரு சில சென்டர் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறீங்க, வாட்டர் பாட்டில் கம்பல்சரி எடுத்துகிட்டு போயிடுங்க. கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போங்க. அடுத்து பென் வந்து எடுத்துக்கோங்க, எக்ஸ்ட்ராவே 2 ப்ளூ பென் 2 பிளாக் பென் எடுத்துக்கோங்க. நமக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா COA எக்ஸாமில் எந்த ஒரு கலர் பென்னும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்ணுறீங்க, பிளாக் அண்ட் ப்ளூ இந்த 2 பென் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. பென்சில்ஸ்க்கு எரேசர் எடுத்துகிட்டு போயிடுங்க. எதுக்காக அப்படின்னா, இன்கேஸ் இப்போ டயக்ராம் போடுற மாதிரியான கொஸ்டின்ஸ் வருது, ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்டில் நீங்கள் டயக்ராம் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட்ஒர்க்லாம் படிச்சிங்க இல்லையா 7th யூனிட்டில், அங்கேயும் வந்து டயக்ராம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் பென்சில் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. அடுத்து என்னென்னா, டயக்ராம்லாம் வரையும் போது அழகாக வரைங்க. ஓகேங்களா? சார் நான் டயக்ராம் வரைகிறேன்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வந்து எதுக்கெல்லாம் எடுத்துக்கூடாது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. நான் அடுத்து சொல்கிறேன் டைமிங் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணுன்றதை. ஓகே, இந்த திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, காலையில் உங்களுக்கு எக்ஸாம் 10:30 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, நீங்கள் 1 hour பிஃபோராக அங்கே இருக்கணும். அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. 9:30 உங்களோட எக்ஸாம் சென்டரில் இருக்க மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அங்கே வந்து நீங்கள் போயிடணும். 9:30 உங்களோட எக்ஸாம் சென்டரில் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து போனதுமே உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பருக்கு எந்த கிளாஸ் ரூம் வந்து ஒதுக்கியிருக்காங்க எக்ஸாமுக்கு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அந்த ஹாலில் போய்ட்டு நீங்கள் உட்கார மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. இப்போ எக்ஸாம் ஹால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுங்களா, நீங்கள் வந்து உங்களோட ஹால் டிக்கெட், ஐடி கார்டு, திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. பென்சில் பென் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. நேராக போய்ட்டு உங்களோட பெஞ்சில் வந்து நீங்கள் உட்காந்துக்கணும். ஓகேங்களா? உட்காந்துட்டு அமைதியாக தான் இருக்கணும். தயவு செய்து யாரும் பின்னாடி திரும்புறதோ இல்லை பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சும்மா பேசுகிறதோலாம் செய்யாதீங்க. டைப்பிங் எக்ஸாமில் அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. பட் COA எக்ஸாம் தயவு செய்து இந்த மாதிரி செயலில் ஈடுபடவே கூடாது நீங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் சென்டரில் என்னென்னா அவங்க பேசவே மாட்டாங்க உங்ககிட்ட. ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு உங்களை அனுப்பிச்சிடுவாங்க. உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. தேவையில்லாமல் அதுக்கப்புறம் நிற்க வைப்பாங்க, லெட்டர் கேட்பாங்க, எக்கச்சக்க பிரச்சனை வந்து வரும் உங்களுக்கு COA எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். அதனால் அந்த மாதிரி செயலாம் எதுவும் ஈடுபடாதீங்க. நீங்கள் போய்ட்டு எக்ஸாம் சென்டரில் அழகாக உட்காரிங்க. உட்காந்ததுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் தருவாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கொஷின்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து படிச்சிருங்க. ஓகே, படித்து முடிச்சாச்சு. இப்போது எந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்.
ஓகே, நான் இப்போ ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஷோ பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஓகேங்களா, இப்போ பார்த்துட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆகஸ்ட் 2023 நடந்த COA எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர். இந்த மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர். மேலே வந்து ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருவாங்க. கம்பல்சரி கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததுமே நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக என்ன பண்ணுங்க, ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிடுங்க. இப்போ வந்து என்னென்ன போர்ஷன் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இந்த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 10மே நீங்கள் அட்டன் பண்ணணும். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் செகண்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுலேயும் 10மே நீங்கள் அட்டன் பண்ணணும். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இதுலேயும் 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. கம்பல்சரி 10 கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 10 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி அட்டன் பண்ணணும். அடுத்து ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஷார்ட் ஆன்சர் ஃபார் எனி 15 கொஸ்டின்ஸ் மார்க்ஸ். ஓகேங்களா, அதாவது இது வந்து 2 மார்க் கொஸ்டின் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. டோட்டலாக உங்களுக்கு 18 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா 18 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் 15 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, சரி 2 மார்க் கொஸ்டின். அடுத்த இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். இது வந்து எய்தர் ஆர் டைப் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு கொஸ்டின்லையும் 2 கொஸ்டின் இருக்கும். இதில் 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. போன ஆகஸ்ட்டில் 5 கொஸ்டின் தான் கொடுத்துருந்தாங்க. அது கொடுக்காத கொஸ்டினுக்கு அவங்களே 5 மார்க் வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. சரி, இதுதான் வந்து கொஸ்டின் பேப்பரோட இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் எப்படி வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் ஒன்ஸ் நீங்கள் படிக்கிறீங்களா, படிச்சு முடிச்ச உடனே எது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கு, எதுக்கு வந்து ஆன்சர் உங்களுக்கு அதிகமா தெரியும் அப்படின்றத பாருங்க. 1 மார்க்குக்கு வந்து ஆன்சர் நல்லாவே தெரியுது அப்படின்னா 1 மார்க்கை எழுதுங்க. நீங்க 1 மார்க் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கம்பல்சரி ஆர்டரா 1 மார்க்கை நீங்க ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகே, இப்போ ஃபில் இந்த பிளாங்க்ஸ் போறீங்களா, 1 to 10 வந்து கம்பல்சரி என்ன பண்ணணும், நம்பரை போட்டணும். அடுத்து செகண்ட் மேட்ச் த ஃபாலோயிங் முடிக்கணும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் முடிக்கணும். அதுக்கப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து முடிக்கணும். இந்த மாதிரி ஆர்டரா தான் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா எழுதணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபாலோயிங் எழுதுறேன், அதுக்கப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி எழுதாதீங்க. அதுக்கு அது வந்து கரெக்ஷன் பண்றவங்களுக்கு பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். அதனால என்ன பண்றீங்க, உங்களுக்கு தெரியுது தெரியல அது வந்து செகண்ட் தான். பட் நீங்க பிரசன்டேஷன் இப்படி தான் பண்ணணும். உங்களுக்கு 1 மார்க்ஸ் ஓகே ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு நீங்க 1 மார்க் வந்து எழுதுங்க. கம்பல்சரி ரோமன் லெட்டர் நீங்க எழுதணும்ப்பா. இப்போ 1 கொடுத்துருக்காங்கன்னா கம்பல்சரி 1 நீங்க போட்டுட்டு ரோமன்ல, அதுக்கப்புறம் தான் நான் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் எழுதுங்க. இன்னும் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் எழுதுல நிறைய நேரம் ஆக போறதில்ல. எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்க 1 to 3 நீங்க போடணும். காரணம் என்ன அப்படின்னா நீங்க வெறுமனே 1 போட்டு ஆன்சர் எழுதுறீங்க அப்படின்னா அது ஃபில் இந்த பிளாங்க்ஸ்ல இருக்க 1க்கு ஆன்சரா, மேட்ச் த ஃபாலோயிங்ல இருக்க 1க்கு ஆன்சரான்றது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால கம்பல்சரி நீங்க ரோமன் லெட்டர் 1 போடுங்க, ஃபில் இந்த பிளாங்க்ஸ் எழுதுங்க. 10 கொஸ்டின் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கனாலே அந்த 10 கொஸ்டின் எழுதி தான் ஆகணும் நீங்க ஆன்சர். ஓகேங்களா, ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும். எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நீங்க ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும். கொஸ்டின் வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை. சரி, ஓகே, ஃபில் இந்த பிளாங்க்ஸ் வந்து முடிச்சிட்டீங்க. அடுத்து 2 போட்டு மேட்ச் த ஃபாலோயிங் எழுதுங்க. இதுல நீங்க ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும். இப்போ ஃபர்ஸ்ட் 1 போட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்களா, அதுக்கான ஆன்சர் என்னது, டி, ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். நீங்க இதை தான் எழுதணும். 1 போட்டு டி, ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். இந்த மாதிரி ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும். அப்படியே இது 10 முடிக்கிறீங்களா, அடுத்து 3 சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் நீங்க எழுதுங்க. எழுதிட்டு 1 to 3 போட்டு இதுக்கான ஆன்சர் மட்டும் எழுதுங்க. இப்போ 1 டாட் ஆன்சர் வந்து ரேம், ரேம் அப்படின்னு எழுதுறீங்க. ஸோ இதோட ஆன்சர் எல்லாத்தையும் எழுதுங்க. இது வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்க நம்பரை போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுங்க. ஓகேங்களா, கடைசியை எழுதிக்கலாம் திரும்ப ஒன்ஸ் படிச்சு. அடுத்து 4th ஒன் முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 போட்டு ஷார்ட் ஆன்சர்ஸ் மட்டும் எழுதுங்க. ஃபுல்லா நீங்க எழுத வேணாம். 5 ரோமன் லெட்டர் 5 போட்டு ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க டாபிக். அதுக்கப்புறம் அதுக்குள்ள என்ன பண்ணுவீங்க, கொஸ்டின் நம்பர் போடுங்க. இதுலயும் நீங்க ஆர்டரா தான் எழுதணும். சார் எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா தெரியும், 10th கொஸ்டின் இன்னும் நல்லாவே தெரியும், ஆனால் செகண்ட் தேர்ட் எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, மாத்தி மாத்தி எழுதாதீங்க. ஓகேங்களா, ஆர்டரா இருக்கட்டும். நீங்க எழுதுறது வந்து ஒரு ஆர்டரா இருக்கணும். ஸோ இதுலயும் 15 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எழுதணும். கொஸ்டினை எழுத வேண்டாம், ஆன்சர் மட்டும் நீங்க எழுதினா போதும். அடுத்து 6th ஒன் வரீங்க. ஏதாச்சும் ஒன்று தான் எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட்ல ஏபி கொடுத்துருவாங்களா, அதுல ஏ அல்லது பி, இது ரெண்டுத்துல எதனா ஒன்று தான் எழுதுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. செகண்ட் கொஸ்டினா அதுல ஏ அல்லது பி, இந்த மாதிரி இதுல இருக்க 6 கொஸ்டின் வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, முடிச்சிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். நீங்க ஆர்டரா தான் எழுதணும். இப்போ 5 மார்க் தான் நல்லா தெரியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 5 மார்க் முடிச்சிருங்க. ஆனா 5 மார்க் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா 5 மார்க் ஃபுல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க 2 மார்க்குக்கோ அல்லது 1 மார்க்குக்கோ போகணும். அதை விட்டுட்டு 5 மார்க் ஆரம்பிச்சுட்டு அதில் 2 கொஸ்டின் எழுதுது, அதுக்கப்புறம் 1 மார்க் எழுதுது, அப்புறம் 2 மார்க் போகுது, அதில் ஒரு 5 கொஸ்டின் எழுது, திரும்பவும் 5 மார்க் வந்து எழுதுது. இந்த மாதிரி மாத்தி 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 எழுதாதே, கண்டிப்பா மார்க் குறையும். இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா பேப்பர் கரெக்ஷன் பண்றதையே சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அவாய்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால என்ன பண்றீங்கன்னா ப்ராப்பரா ஆர்டரா வந்து நீங்க எழுதணும். ஓகே, மாத்தி மாத்தி எழுதாதீங்க. ஓகேங்களா. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், தயவு செய்து எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா, உங்களுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுது தெரியல, தட்ஸ் நாட் அ மேட்டர். ஆனா எல்லா கொஸ்டினையும் நீங்க அட்டன் பண்ணிருக்கணும். 1 மார்க் 40 அட்டன் பண்ணிருக்கணும், 2 மார்க் 15 அட்டன் பண்ணிருக்கணும், 5 மார்க் 6 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கணும். கம்பல்சரி எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ண பாருங்க. ஓகே, சரிங்க சார். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம். 1 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம்
half an hour. ஓகேங்களா, 1 மார்க் எடுத்துட்டீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு half an hour நீங்கள் முடிச்சாகணும். 2 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் முக்கால் மணி நேரம் தான் நீங்கள் எடுத்துக்கணும். 45 மினிட்ஸில் நீங்கள் 2 மார்க் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். 5 மார்க் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு half an hourலேருந்து 45 மினிட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதுதான் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணணும். சார் நான் 2 மார்க் வந்து அந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லைன் இருக்குது சார், நான் எல்லாத்தையும் எழுதணும். கண்டிப்பாக தேவையில்லை. இம்பார்ட்டன்ட் என்ன, 2 லைன், ஒரே லைன் தான் இருக்க ஆன்சரு, ஒரே லைன் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் இருக்கு, என்னது டிஃபைன் வெப் ப்ரௌசர் கேட்டிருக்காங்க. என்ன எழுதுவீங்க இதுக்கு? சிம்பிள் தான். A web browser is a software that is used to view world wide web. முடிஞ்சு போச்சு, ஒரே லைன்ல முடிஞ்சிடும், அவ்வளவுதான். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர், 1 லைன் 2 லைன், அதிகபட்சம் 2 லைன் 3 லைன் எழுதுங்க, அதை தாண்டி போகாதீங்க. 2 மார்க் 5 மார்க்னு வரும்போது அதிகபட்சம் நீங்கள் 1.5 பக்கம் தான் எழுதணும், அதை தாண்டி எழுதக்கூடாது. ஓகேங்களா, நிறைய இருக்குது சார் அப்படின்னா தேவையே இல்லை, நிறைய எழுதணும்னு அவசியம் இல்லை. சப் டாபிக்ஸ் இருக்கா, 5 சப் டாபிக் மட்டும் எழுதுங்க. 10 சப் டாபிக்லாம் இருக்குது இன்புட் டிவைசஸில், இன்புட் அவுட்புட் டிவைஸில் 10 டாபிக் இருக்கும், அவ்வளோலாம் எழுதணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 மட்டும் எழுதுங்க. ஓகேங்களா, ஸோ இது பார்த்துக்கோங்க. 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் 1.5 பக்கம் தான் எழுதணும். குறைந்தபட்சம் உங்களுக்கு ஆன்சரில் என்ன இருக்குது, 5 லைன் தான் இருக்குது ஆன்சர். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடிங் பிரிண்டர் அண்ட் ஸ்கேனர் டு கம்ப்யூட்டர், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லைன் 6 லைனில் முடிஞ்சிடும். அப்படின்னா என்னது, 5 லைன் 6 லைன் இருக்கா, அதை மட்டும் எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பக்கமாக எழுதுனா தான் மார்க் போடுவாங்களா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆன்சர் கரெக்டாக இருக்கா, மார்க் உங்களுக்கு ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. சரிங்களா, ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணணும். ஓகே, ஸோ நாளைக்கு எக்ஸாமை நல்லபடியாக பண்ணுங்கள், எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணுங்கள், ப்ராப்பராக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது இல்லை வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா, வாட்ஸ்அப்பில் எல்லாரும் அனுப்பிச்சுட்டே இருக்கீங்க, டெலிகிராம் வாட்ஸ்அப்பில், என்னால் வந்து எல்லாருக்கும் ஆன்சர் பண்ண முடியல. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கு உடனுக்குடன் நான் ரிப்ளை தரேன். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூவாக கிடச்சிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.